செல்ல நாய் அது வந்து அல்ஜிசன் நாய். அங்கே வந்து இது மாதிரி நாய் இல்லை, அது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் ரொம்ப சாதுவான ஆக்ரோஷமாக இருக்கும். ஆனால் மற்ற ஆட்களை கண்டாச்சுன்னா விடாது, வெளி ஆட்கள் கண்டாச்சுன்னா விடாது. என்னையும் தாத்தாவையும் தான் அவருக்கு ஒரு நாளைக்கு டெய்லி 1/2 கிலோ மாட்டுக்கறி வரும் இங்கே மேலப்படத்துலேருந்து. அதை பாதி அவர் நாய்க்கு ஆக்கி போடுவார், பாதி அவரை சாப்பிடுவார் எங்கள் தாத்தா. அப்புறம் அதை வெளியே கூட்டிகிட்டு போகிறது. நான் அந்த டவுனில் அந்த பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அந்த ரத வீதியை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் அந்த நாயை கூட்டிகிட்டு. வராங்களான்னு பார்ப்பாங்க. நான் இவ்வளோ உயரத்தில் இருப்பேன். ஆனால் நாய் எனக்கு அரைக்கி இருக்கும், அவ்வளோ பெரிய நாய். ஆனால் ஆளை பார்த்தா ரொம்ப சாதுவாக இருக்கும். எங்கும் மிரண்டு ஓடாது, ஆளுகளை கடிக்க செய்யாது. நம்ம கூட்டிகிட்டு போனோம் முன்னாடி போவோம், நம்ம பிடிச்சிக்கணும். ஸ்கூல் சரி சொல்லும்போது என்ன நடந்தது, ஏதாவது பிடிச்ச விஷயம் இன்னும் ஞாபகம் இருக்கிறது? ஸ்கூலில் நடந்த ஒரு ஏதாவது கதை? ஸ்கூலில் நிறைய கதைகள் இல்லை உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது இருக்கும்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணது, இல்லாட்டி நீங்கள் தனியாக ஏதாவது விஷயம் பண்ணது? மாட்டி என்ன காமராஜர் கையால் பக்கத்தில் நின்று பார்த்தோம். அவர் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது தானே எங்களுக்கு அங்கே ஒரு ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் வச்சுருந்தோம்ல, அப்போ வந்திருந்தார். அப்போ எங்களை என்ன அப்படின்னா வெயில் நேரம், சம்மர் இந்த மே ஜூனில் தானே வெக்கேஷன் தானே வைப்பாங்க ஸ்போர்ட்ஸு. சீஃப் மினிஸ்டர் எங்கள் ஸ்கூலுக்கு விசிட் பண்ண வராரு. எங்களை வரிசைக்காக கிரவுண்டில் இங்கேருந்து எங்கள் கேட்லேருந்து ஸ்கூல் வரையும் ரோட்டில் சைடில் 2 சைடில் எங்களை நிப்பாட்டாங்க. வெயில், கடுமையான வெயில். அவர் ஜீப்பு விட்டு கேட்டில் இறங்கி வந்து பார்த்தாரு. எல்லாம் வரிசையாக நின்றுருந்தோன்னு அவர் ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு சத்தம் போட்டார். எப்படின்னா, இவ்வளவு உச்சி வெயிலில் பசங்களை நீங்கள் வெயிலில் நிப்பாட்டி வச்சுருக்கீங்க, எல்லோரும் கிளாஸ் ரூமுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு. எல்லா தலையிலையும் கை வச்சு பார்த்து ரொம்ப சூடாக இருந்தீங்களா, ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு ரொம்ப சத்தம் போட்டார். அந்த தான் அப்புறம் ஹெட்மாஸ்டர் எல்லாத்தையும் கிளாஸ் ரூமுக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் வந்தாங்க. அவ்வளோ அது ஒன்றும் மறக்க முடியாது. ஆமாம், யார் எவனும் இல்லை, பசங்க மேலே அவர் ரொம்ப விருப்பமாக இருப்பார். ரொம்ப மாதிரி உடனே எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்க கிளாஸ் ரூம் இருங்க, நான் ஒவ்வொரு கிளாஸுக்கும் வருவோம் அப்படின்ட்டு. வெயிலில் வெளியே வைக்கக்கூடாது. அது அவர் ஆனால் எந்த கிளாஸு படித்தோம்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இல்லை. 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்டு 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுப்போம்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது சின்ன பையனாக இருக்கும்போது அது நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. நல்ல அவர் பக்கத்தில் நின்று பார்த்து ஒவ்வொரு பையனும் தலையிலும் கையை வச்சு அது ஒரு நல்ல அனுபவம். அதனால் அவர் படம் எங்கே இருந்தாலும் ரெண்டாவது இந்தி போராட்டத்தில் நாங்கள் பாளையங்கோட்டை ஜெயிலில் ஒரு நாள் இருந்தோம். அது கருணாநிதி ஆட்சி காலத்து இந்தி போராட்டம் வந்தது இல்லை, அப்போ இந்த பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் சைனா சண்டையில் வார் நடந்தது. அந்த இடத்துல இவர் பிறலை கிளப்பி விட்டார். தமிழுக்கு உயிரை விடுவேன், தமிழ் தான் படிக்கணும், இந்தியை படிக்கக்கூடாது. நாங்கள் என்ன செய்வோம், அந்த டேர்னிங் பஸ் இருக்குல்ல, எங்கள் ஸ்கூலுக்கு டேர்னிங் போகிற இந்த ரயில்வே கேட்டுக்கு போகிற அந்த டேர்னிங்கில் தானே அப்படி இப்படி தானே மேக்கப் போகிற பஸ்ஸெல்லாம் போகணும். பஸ்ஸை பூரா நிப்பாட்டி பூரா தார் இந்த இந்தியில் எழுதியிருப்பாங்களா, அது பூரா தார் பூசுவோம். தார் பூசி கல்லை கொண்டு எரிஞ்சு, அதுக்கப்புறம் பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் ஹிந்திலையும் எழுதியிருப்பாங்க, தமிழ்லையும் எழுதியிருப்பாங்க, இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. இந்த ஹிந்தியை மட்டும் தார் பூசி அழிச்சிருக்கு. போராட்டம் நான் மட்டும் இல்லை, நிறைய அதாவது 10th 11th படிக்கும்போது நான் 1964 11th படிக்கும்போது, அப்போது நாங்கள் பெரிய பசங்க சின்ன பசங்க வரமாட்டாங்கள்ல, பெரிய பசங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் போய் பஸ்ஸு மறைச்சி, நான் கல்லை விட்டு எரியலை, தார் பூசி அழிச்சிடுவோம். இது ஒட்டுவோம், இந்தி ஒழிக ஒழிகன்னு
நான் பாடம் பண்ணி அந்த எல்லாத்தையும் வேனு கொண்டு வேனில் ஏற்றி அந்த பாடம் கடையை கொண்டு போயிட்டான். அங்கே கொண்டு ஒரு நாள் வச்சுருந்தேன், ஒன்றும் செய்யலை. ஸ்டூடெண்ட்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்களா, அப்புறம் சாயங்காலம் விட்டுட்டாங்க. அப்படியெல்லாம் பண்ணோம். அப்புறம் கடைசியில் பாம்பேக்கு வந்த பிறகு தான் அந்த புத்தி வந்தது. வேண்டாம் நம்ம ஒலிக்கன்னு சொல்ல. கடைசியில் அவன் இந்திக்கார இடத்துல வந்து இந்தி தெரியாமல் வேலை பார்க்க வந்திருக்கோமோ ஒன்றும் தெரிய மாட்டேங்க. அப்போ அரசியல்காரனும் அவனும் கட்சியை சுயநலத்துக்கு கட்சியை வளர்க்கத்தான் அப்படி சொல்லுதானே தவிர தான் வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னா அதை படித்து தான் அவனும் வேறு வழி. அதை ஒழுங்காக படிச்சிருந்தா இப்போ நமக்கு இங்கே வந்து கஷ்டப்பட வேண்டாம்ல அப்படின்னு அந்த உணர்வு அதுக்கப்புறம் தான் வந்தது. மோஸ்ட்லி இப்போ 10th 11th தானே ஒரு சைடில் ஸ்ட்ரைக்லாம் பிறகு அப்படி சைடில் ஸ்ட்ரைக்கில் அலௌட் இல்லைல்ல. காலேஜுக்கு போகல. காலேஜுக்கு போகிறதுக்கு வசதி இல்லை. ரெண்டாவது காலேஜுக்கு போகணுன்னா பைசா வேணும். அப்போ அம்மா அவங்க வந்து கூலி வேலைக்கு போனால் தான் வீட்டு சாப்பாடு அப்படின்னு சூழ்நிலை, வருமானம் கிடையாதுல்ல. அதனால் காலேஜுக்கு பாம்பேயில் வந்து அண்ணாச்சி இருந்தார்ல அங்கே. ஆமாம், அவர் முதலேருந்து பங்களாவில் வேலை செஞ்சு லதா மங்கேஷ்கர் வீட்டில் தானே வேலை செஞ்சார். லதா மங்கேஷ்கர் கல்யாண்ஜி ஆனந்த்ஜி இருக்காங்களா மியூசிக் டைரக்டர், அவங்க மூலியமாக அவங்ககிட்ட தான் முதல்ல வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் அவங்க ஏற்பாட்டில் லதா மங்கேஷ்கர் வீட்டில் வேலை செஞ்சார், சமையல் வேலை. அது ஃபோட்டோலாம் இருக்குது, இந்த பையங்களுக்கு ஃபோட்டோலாம் இருக்குது வச்சுருக்கேன். பெடர் ரோடில் ஆமாம், நான் அங்கேயும் போயிருக்கேன், கூட்டி போயிருக்கேன் அவங்க வீட்டில். முதல்ல கல்யாண்ஜி ஆனந்த்ஜி வீட்டில் வேலை செஞ்சார். அது யாருன்னா அந்த அரிதீவ் இருக்காம்ல, அரிதீவ் இறந்து போனோம்ல, கோழியோட இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. ஒரு பையனை வளர்த்தோம்ல, அவன் வந்து கல்யாண்ஜி ஆனந்த்ஜிக்கு டிரைவராக இருந்திருக்கான். ஏற்கனவே அவனுக்கு டிரைவிங் தெரியுங்களா, அண்ணாச்சிக்கு டிரைவிங் தெரியாது, சமையல் வேலை மட்டும் தெரியும். டிரைவராக வந்து அப்புறம் இவருக்கு ஃப்ரெண்டுல இங்கே தரால் இருந்தால் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தோஸ்தா. இவரை கொண்டு அங்கே கல்யாண்ஜி ஆனந்த்ஜி வீட்டில் வச்சு அங்கேருந்து பிறகு லதா மங்கேஷ்கர் வீட்டில் சேர்த்தோம். அங்கே லாஸ்ட் வரையும். அதுக்கப்புறம் அங்கேருந்து பிறகு நான் இங்கேயே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே தாராவில் வந்து அதுக்கப்புறம் அங்கே போகவே மாட்டேன்ட்டார். நான் அங்கேருந்து பொய் சொல்லிட்டு வந்துட்டேன், இன்னும் அங்கே மறுபடியும் அவங்க முகத்தெல்லாம் முடிக்க மாட்டேன் அப்படின்ட்டார். நான் ஏதாவது வேறு ஏதோ பொய் சொல்லிட்டு நான், ஏன்னா உண்மையை சொன்னால் விட மாட்டாங்க, நான் வேலை கொடுத்தோம்னு சொன்னால் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அது பொய் சொல்லிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே போகவே மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் ஸ்டவ் வேலை இதை படித்து இங்கேயே கடை போட்டு இங்கே இந்த வேலை வந்து இது வந்து அவர் ஒரு ஐயர் இங்கே மட்டுங்கால இருந்தார். நாங்கள் கான்ட்ராக்டில் வேலை செஞ்சுருந்தேன் விக்கரூரில். அதான் இந்த ஹவுசிங் போர்டில் வயரிங் பண்ணுறது. அப்போ வந்து கண்ணம்மாள் நகர் அப்போ தான் புதுசாக கட்டிக்கிட்டு இருந்தோம். விக்கரூரில் கண்ணம்மாள் நகர் அது வந்து 1968 வந்தேன். 70 69 70 71 72 கண்ணம்மாள் நகர் இருக்க வீட்டு அப்போ புதுசாக அங்கே டெவலப்மெண்ட் ஆகுது. கண்ணம்மாள் நகர் ரோட்டுக்கு அந்த சைடில். ஆமாம், அப்போ தான் டெவலப்மெண்ட் ஆகுது. பில்டிங்லாம் கட்டியிருக்கோம். ஒவ்வொரு பில்டிங்கும் நாங்கள் தான் வயரிங் பண்ணியிருக்கோம். கண்ணம்மாள் நகர், டாக்கூர் நகர் அப்போ கட்டி சாலாக இருந்தது. அந்த கான்ட்ராக்ட் நாங்கள் தான் பண்ணோம். ஆமாம், அங்குள்ள ரீவயரிங். டாக்கூரில் வந்து ரீவயரிங், கண்ணம்மாள் நகர் வந்து நியூ வயரிங். அப்படி ஒரு சர்தாஜிக்கிட்ட வரைஞ்சிக்கணும். சர்தாஜி தான் எங்களுக்கு மேஸ்திரி. அவன் தான் சொல்லுவான். அவன் தான் எலக்ட்ரிக்லேருந்து நாங்கள் ஐடி படித்தோம்ல ஊரில், எலக்ட்ரீஷியன். இந்த ஹைஸ்கூல் முடித்தோடனே டக்குன்னு காலேஜ் படிக்க முடியாது. ஆமாம், ஐஜி படிக்க முடியல அப்படின்னு சொன்னால் உடனே காலேஜ் படிக்க முடியல, பைசா வேணும், வருமானம் கிடையாது. 50 பைசா 75 பைசா நடுவு சம்பளம் வைப்போம். அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? அதிலே ஏமாற்றி நான் படம் பார்க்க அதை வாங்கணும் இதை வாங்கணும் வாங்கிட்டு போகிறதுக்கு நம்மகிட்ட
அப்புறம் காலேஜ் படிக்கிறதுக்கு பைசா ஜாஸ்தி. அப்பவும் குறையனாலும் 50 பைசானாலும் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் காலேஜ் வேண்டாம், படிக்க வேண்டாமா. நான் அப்போ ஒரு ஆள் சொன்னாங்க, எங்கள் ஊரில் தான் ஒரு ஆள் சொன்னாங்க, ஏன்ப்பா இது இப்போ கொஞ்ச நாள் டைப்ரைட்டிங் படித்தேன் டவுனில் கோயில்வாசல் முன்னாள் டைப்ரைட்டிங் ஸ்கூல் நிறைய இருந்தது. அப்போ டைப்ரைட்டிங் படிச்சுக்கிட்டு தான் 6 மாதம். அதை படித்தாது ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யலாம் படித்து. இல்லை ஊரில் கோயில்வாசல் முன்னால். இப்போ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கடைகள் ஆகிட்டு போச்சுக்கும். அதில் 6 மாதம் டைப்ரைட்டிங் படித்தேன். போயிட்டு வருவேன். நடந்தே தான் வருவேன். பஸ்ஸுக்கெல்லாம் காசு கிடையாது. அப்போ நர்சிங்கிலிருந்து நடந்தே போவோம். 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி அது முடிச்சோடனே ஒரு ஆள் சொன்னாங்க. ஆட்சி அதெல்லாம் பழைய கதை. அதெல்லாம் எங்கள் அம்மா செட்டப் பண்ணுது. கவர்மெண்ட் வேலை இது நானாக அப்ளிகேஷன் எழுதிட்டு போனேன். இதில் வேலை செஞ்சுருந்தோம்னா கான்ட்ராக்டாக வேலை செஞ்சுருந்தேன். காலையில் வேலை செஞ்சு அது இப்படி ஒரு 2 வருஷம் கிட்ட வேலை செஞ்சேன். இங்கேருந்து பூனாக்கெல்லாம் போனோம். பூனாவில் அலங்கார் தியேட்டர் ஸ்டேஷனுக்கு அடுத்தால இருக்குது. அதுக்கு பின்னால் உள்ள பில்டிங் போல் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷனுக்கு அடுத்தால இருக்குது அலங்கார் தியேட்டர் பூனாவில். அதுக்கு பின்னால் உள்ள 2 சைடில் உள்ள பில்டிங் பூரா நாங்கள் தான் வயரிங் பண்ணோம். அப்புறம் அதில் கொஞ்சம் சம்பளம் கிடைச்சது. 150 ரூபா வரையும் கூட்டினான். முதல்ல 50-60 ரூபா தான் கொடுத்தான் மாதம். கையை கட்டிட்டு அதுக்கப்புறம் 150 ரூபா 200 ரூபா வரையும் சம்பளம் கொடுத்தான். அதில் வேலை செஞ்சேன். அப்புறம் இதே கான்ட்ராக்டே வேலை செஞ்சால் சந்திரகிரின் எலக்ட்ரிக்கல் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது சைனில், இந்த கார்னரில். சந்திரகிரின் எலக்ட்ரிக்கல் ஸ்டோர் அவர் தான் கான்ட்ராக்டர் எங்களுக்கு. பூனா வரையும் போயிட்டு வேலை செஞ்சு வந்தோம். அப்புறம் அங்கே பிடிக்கல எனக்கு இந்த சோலார் ரொட்டி. அவனு இப்போ மராட்டிக்காரனுள்ள சோலார் ரொட்டி தான் நான் பயத்தால் போய் சங்கடப்பட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்கே பாம்பேக்கு வந்துட்டேன். என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் இப்போ மட்டுங்கால ஒர்க் ஷாப்பில் ஆள் எடுக்காங்க. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது ரயில்வேல, ஆள் எடுக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் அண்ணன்னு சொன்னார். மட்டுங்கால ஒரு ஐயர் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், நீ போய் கேட்டுப்பார் அப்படின்னு. அவர்கிட்ட சொன்னேன். அவர் மட்டுங்கால போய் பார்த்தோம். அவர் சொன்னால் ஒரு அப்ளிகேஷன் எழுதிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே கொடு. அங்கே நம்ம தமிழ்நாடு தான் சுப்பிரமணியம், அவர் ஆந்திராக்காரர். சுப்பிரமணியம்னு ஃபோர்மன் இருக்கார், அவர்கிட்ட கொடு, உனக்கு கண்டிப்பாக வேலை போட்டு கொடுப்பாரு அப்படின்னு. அது ஒரு அப்ளிகேஷன் எழுதி நானாக தான் போனேன். பார்த்து அது ஐடி சர்டிஃபிகேட் இருந்தாலும் அவர் உடனே ஓகே அப்படின்ட்டு. ஆமாம். இந்த அப்போ ஐடி ஜாஸ்தி படிப்பு தேவை, சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். ஏற்கனவே அது எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டாக அங்கே ஆள் தேவை அப்படின்ட்டு உடனே எடுத்தார். கடைசியாக தான் இருந்தார். கேஜுவல் லெவல். கேஜுவல் லெவல் முதல்ல பெர்மனெண்ட் பண்ண முடியாதுல்ல. 1.5 வருஷமாக கேஜுவல் லெவலாக வரீங்க. 75 ரூபா தான் அப்போ சம்பளம் மாதம். 1969 April 71 எனக்கு பெர்மனெண்ட் ஆகிட்டு. அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஐடிஐலி எனக்கு ட்ரெயின் எலக்ட்ரிஷியன் தான் வந்தது. நான் டிரைவிங் படிக்கணும்னு எனக்கு ஆசை, கார் ஓட்டணும்னு சொல்லி. அது டிரைவராக இருக்கணும்னு ஆசை. அதுதான் முதல்ல இருந்தேன் டிரைவர் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மோட்டர்மேன் இல்லை, அது ட்ரெயின், இந்த சாதாரண டிரைவிங் அதில் நான் ட்ரேடு கொடுத்துருப்பாங்களா, சாய்ஸ் கொடுத்துருப்பாங்களா, என்ன ட்ரேடு படிக்கணும்னு சொல்லி அப்ளிகேஷனில் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்களா. அது 4 சாய்ஸ் எழுதணும் நமக்கு. அப்புறம் அவங்க எது அனுப்புகிறாங்களோ அதுக்கு நம்ம ரயில்வேல இல்லை, ஐடிஐயில் சேரும்போது. அப்போ நான் முதல்ல டிரைவிங் தான் எழுதினேன். டிரைவிங் மெக்கானிக் அதில் போனோம். ப்ரைவேட்லேயும் நம்ம இது பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், டர்னர்
இந்த 4க்கும் போட்டிருந்தேன். எனக்கு எலக்ட்ரீஷியனுக்கு வந்துருந்தது. அவன் வந்ததே எலக்ட்ரீஷியனுக்கு தாங்க இன்டர்வியூ வந்தது, அனுப்பினான். 70 பேர் இருந்தோம். 16 பேர், 16 32 பேர் ஒரு பேஜுக்கு 16 பேர். அப்போ 2 பேஜ் 2 ஷிஃப்ட்டு நடக்கும்ல, காலையில் சாயங்காலம். ஆனால் 32 பேர் எடுக்கணும். 32 நாங்கள் 72 பேர் நின்னோம். அப்போவுமே அதில் எனக்கு செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு லெட்டர் வந்துச்சு. அங்கே போய் ஐடியில் ஜாயின் 65 முடித்தேன். 65 லாஸ்ட்லேயெல்லாம் ஐடியில் சேர்ந்தேன். 1.5 வருஷம். அது தூத்துக்குடி ஐடி. தூத்துக்குடியில் ஐடியை கட்டலை, அதனால் அங்கே பேட்டையில் வச்சுருந்தான். நாங்கள் இங்கே இருக்கும்போதே நாங்கள் படித்து முடித்தோம். நாங்கள் எங்கள் பேஜ் முடிஞ்சோடனே தூத்துக்குடி மாற்றிட்டோம். நாங்கள் சர்டிஃபிகேட் வந்து தூத்துக்குடியில் போய் தான் வாங்கிட்டு அப்படி. அதுக்கப்புறம் ஐடிஐ வீட்டி இங்கே வந்து மட்டுக்கால் வந்து ஒயர்மேன் போஸ்ட் கிடைச்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனோம். ஒயர்மேன் கிரேடு 1, 2, கிரேட் 2, கிரேட் 3 ஆகிடுச்சு. கிரேட் 3, கிரேட் 2, கிரேடு 1 ஆகி இதுதான் எலக்ட்ரீஷியன் கிரேடு 1 ஆகி தான் அங்கே வீட்டுக்கு போனோம். அப்புறம் அங்கேயே வேலை செஞ்சு முதல்ல ஸ்டோரில் வச்சாங்க. ஸ்டோரில் ஜாமான் ரிசீவ் பண்ணுறது, வைக்கிறது, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் பண்ணுறது, வைக்கிறது. வேலை கொஞ்சம் எஸ்எஸ்எல்சி பாஸில் எஸ்எஸ்எல்சி பாஸ்னோன்னா ஸ்டோர்லேயே வச்சுட்டாங்க, வெளியில் வேலைக்கு விடலை. அதுக்கப்புறம் அங்கேயே வேலை செஞ்சு அதுக்கப்புறம் பிறகு வெரிஃபிகேஷன் செக்ஷனில் இருந்தேன். இந்த ஸ்டோரில் வெரிஃபிகேஷன் ஆட்கள் வருவாங்கள்ல, அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறதுக்கு, மெட்டீரியல் பூரா கணக்கு கொடுக்குறது, வைக்கிறது, அதிலே வேலை செஞ்சு அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் வேலை கொடுத்தாங்க. ஒவ்வொரு பில்டிங்லேயும் போயிட்டு பூரா அந்த டோட்டல் லோடு எவ்வளோ ஆகுது, என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி கொடுக்கணும். மற்றபடி எவ்வளோ ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கில் எலக்ட்ரிக்கல் லோடு எவ்வளோ இப்போ ஜிஎம் பில்டிங் இருக்குன்னா ஜிஎம் பில்டிங்கில் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் எத்தனை ஃபேன் இருக்குது, எத்தனை ப்ளக் பாயிண்ட் இருக்குது, என்ன அப்படிங்கிறது எங்கேயாவது ஒரு 2-3 பேர் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அக்கௌண்ட் பண்ணி நான் ஒரு ஆள் பண்ண முடியாதுல்ல, அவனுக்கு பூரா கணக்கு பண்ணி நோட் பண்ணி கொடுப்பான். நான் அக்கௌண்ட் பண்ணி அதில் இந்த செக்ஷனில் இவ்வளோ லோடு, இந்த செக்ஷனில் இவ்வளோ லோடு, அப்போ தான் டோட்டல் லோடு அவங்களுக்கு தெரியும். ஆனுவல் ரிப்போர்ட்டு கொடுக்கணும்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு, சீனியர் டிஐக்கு. அதுக்காக அதில் இருந்தேன். அதில் ஒரு 2-3 வருஷமாக வேலை இருந்தேன். இப்போ நாங்கள் அப்போ எடுத்த ரெக்கார்டு தான் இன்னும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கானுவோம். ஏன்னா வருஷம் எடுக்க முடியாதுல்ல, அதே ரிப்பீட் பண்ணி என்ன ஒவ்வொரு வருஷத்துக்கும் இப்போ 4000 கிலோவாட் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்துக்கும் கூட ஒரு 50, 60 அது போட்டு 4500, 4600 அப்போ. ஏன்னா எல்லாத்தையும் இப்போ எடுக்கக்கூடிய சான்ஸ் இல்லை, ஆட்களும் கிடையாது. அதே ரிப்பீட் பண்ணி ரிப்போர்ட்டு கொடுத்துருவோம். யாருக்கிட்டையும் அங்கே டோட்டல் அமௌண்ட் அங்கே தெரியும் அவங்களுக்கு. அதை கணக்கு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிடணும். இப்போ செக்ஷனுங்களுக்கு ஆட்கள் முந்திய மாதிரி நாங்கள் போன மாதிரி போயிட்டு அக்யூரேட் ரேட்டு கொடுக்க மாட்டேங்கான்னு இருக்கும், எடுக்க முடியாது இப்போ அப்படி. அதுக்கப்புறம் தான் அப்புறம் ஜேஇ போஸ்ட்டு கிடச்சிது. ஜேஇ போஸ்ட்டு கொடுத்தோம், ஜேஇ 2 கொடுத்தோம். இனி ஒரு செக்ஷனுக்கு ஜேஇ அனுப்புனாங்க புதுவார் பார்க்கில் 6 வருஷம் வரைஞ்சேன். 15 பேர் என் கையில் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ரெக்கார்டு பூரா நான் தான் அனுப்பணும். ரிப்போர்ட்டு பூரா ஆஜர்லேருந்து, லீவுலேருந்து, பேமெண்ட்லேருந்து எல்லாம். கல்யாணம் 74 கல்யாணம் முடிஞ்சது எங்களுக்கு. 75 ஜூனில் பிறந்துட்டா. ஆமாம், 75 ஜூன் 8ஆம் தேதி. சின்ன வயசில் நடந்தது விஷயங்க கேட்டேன்னா சாப்பிட மாட்டா, சாப்பிடுங்க அடிச்சு இவ்வளோ மாதிரி தான். ஐயோ சொல்லிட்டேன்ன, நீ அது முடிஞ்சு போச்சு, இனிமேல் சொல்லி பிரயோஜனம் இல்லை.
இதை சொல்லி சொல்லியே சரியா எனக்கு ஞாபகம் இல்லையா. எனக்கு இந்த விஷயம் தெரியாது. இந்த மிரட்டுக்கு இந்த இவா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி என்னைய மட்டும் சொன்னியே சாப்பிட மாட்டேங்க சாப்பிட பேசி நீ சின்ன பிள்ளை சாப்பிடாம உட்காருங்க. நான் சொல்றேன் உட்காரு. மைக் அங்க கொடுங்க. எங்க அம்மா என்னைய பத்தி பாராட்டதல்ல மைக் அங்க கொடுங்க. மைக் ஆச்சிட்டு கொடுங்க. உங்க அம்மா சாப்பிடணும் அப்படின்னா கழுத்துல கையை கொடுக்கணும். இங்க கொடுத்தாதான் வாயை பழப்பாங்க. இடுப்புல வச்சுக்கிட்டு ரோடா அலைஞ்சி நான் இடுக்க வைக்கணும், உங்க தாத்தா இடுக்க வைக்கணும். நான் பின்னால் இருந்து சோத்தை ஊட்டுவேன். அப்படி கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் கொடுப்பேன். 2 பேரும் அப்போ ரேசிங் பண்ணி தான் மம்மிக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. கைட்டு சாப்பிட்டதெல்லாம் அதெல்லாம் 10 வயசுக்கு மேல தான் கைட்டு சாப்பிட்டது. இப்படிதான் ஐயோ இன்டர்வியூ எடுக்க போனா நம்ம இன்டர்வியூல வேற எதுக்கு சொல்ல விட்டாவல. அவ்வளோ எங்கேயும் கூட்டிட்டு போனா எதுவுமே கேட்க மாட்டான். இது ஒரு பாயிண்ட். லஸ்ஸி குடிக்க போறோம். லஸ்ஸி மட்டும் பிடிக்கும் அவளுக்கு. அந்த மாதிரி செயல்படுத்த மாட்டேன். எந்த பொருளும் கேட்க மாட்டா. எது நம்ம கேட்டாலும் இது வேணுமா கனி இது வந்து பாரு மம்மி செருப்பு கொண்டுட்டு வந்துட்டு வேண்டாம்னு தலையாட்டுவா. ஆமா அனீஷ் அதே செருப்பு கீழே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தா உடனே பார்க்க மாட்டா, போட மாட்டா. அது ரொம்ப வறுப்படுத்தி தான் போடணும். இதெல்லாம் நீ என்ன மாதிரி கிடையாது. தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், நியூ இயருக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுப்போம். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவளை போட வைக்கணும். ஆனால் அவள் விரும்பி ஆசையோடு அதை பார்க்க மாட்டான். நான் தான் ஞாபகம் பண்ணி எடுத்துக்கொண்டு வைக்கணும் அவளுக்கு. அந்த இது பாபி டால் வேணும், அது வேணும், அந்த பொம்மை அதெல்லாம் ஒன்றுமே கேட்க மாட்டான். அதெல்லாம் ஒன்றுமே கேட்க மாட்டான். அதான் இருந்துச்சு. அதெல்லாம் எல்லாமே இருந்துச்சு. மைண்ட் எடுத்துக்கிட்டு போகும்போது நிறைய பொருள்கள் இருக்குமே, கேட்கவே மாட்டான். நீ நகத்தில் பிச்சு விட்டுருந்தேன். ஆனால் ஊரில் அப்புறம் தண்ணி விடுதா. அவங்க அப்பா வெள்ளாட்டுக்கு இருக்கும்போது ஊர்ல இருந்தா போஸ்ட்மேன் வந்து ஒரு வழி ஆக்கி விடுவா. போஸ்ட்மேன் அறிவா. ஆமா, அப்போ வந்து இவருக்கு லெட்டர் வந்து பெரிய லெட்டரா இருக்கும்ல, வெள்ளாட்டு லெட்டர். போச்சான் வந்தான், நம்ம தாளை வச்சான், தரவே இல்லை அப்படின்பா. இவ கையில கொடுக்க மாட்டாரு போஸ்ட்மேன். ஆமா, இதெல்லாம் பண்ணுவா. இந்த மட்டுங்கள் தான் என்ன இப்போ படிக்க ஒரு அங்கேயும் அலைஞ்சாலும் படிப்பு அவளுக்கு போச்சு. படிப்பில் படிக்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் ஆகிடுச்சு. இல்லாட்டா இப்போ இருக்க புத்தி இப்போ இருக்க ஒரு எண்ணம் புத்தியும் அப்போ இருக்கும்னா இவ்வளோ நல்லா படிக்க வச்சுருப்பேன். ஆனால் இவளுக்கு நல்லா படிப்பு இவளுக்கு கவர்மெண்ட் உத்தியம் கிடைக்கும். அந்த ஸ்கூல்ல